பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தரப்போகிறார். விரும்புறீங்களா? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட என்னோடு கூட பேச போகிறார். 1 நாளாகமம் 14 அதிகாரம் 15 வசனம். யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். என்ன மாதிரி வார்த்தை பாருங்களேன். தாவீது யுத்தத்துக்கு, பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறான். அப்பொழுது ஆண்டோட வார்த்தை வருது, நீ யுத்தத்துக்கு புறப்படு. முசுக்கொட்டை செடியில அசைவு உண்டாகும் போது நீ யுத்தத்துக்கு புறப்படு. நீ யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடியே உனக்காக யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் முன்னாடி புறப்பட்டு போவார். யோசித்து பாருங்களேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளும் நம்ம எதிராளியான பிசாசவன் நமக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான். அது ஆவிக்குரிய யுத்தம். சரீரத்துக்கு விரோதமாய் யுத்தம், ஆத்மாவுக்கு விரோதமாய் யுத்தம், வேலைக்கு விரோதமாய் யுத்தம், ஊழியத்துக்கு விரோதமாய் யுத்தம், குடும்பத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்தம் செய்யறதுக்கு புறப்படு. ஆனா நீ புறப்படுறதுக்கு முன்னாடியே உனக்காக யுத்தம் செய்யும்படி நான் புறப்பட்டு போயிடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் தேவன் எனக்கு முன்னாடி யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தா ஜெயம் யாருக்குங்க? இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கு தானே. ஒருவேளை இந்த உங்க வாழ்க்கையில சத்துரு யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான், நீங்க அழுவுறீங்களா, கலங்குறீங்களா? ஒரே போராட்டம் பாஸ்டர், ஒரே கண்ணீர், ஒரே உபத்திரவம், போராட்டம். பிசாசுடைய யுத்தம் தாங்க முடியல. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்கப்பா. தாவீதுக்கு முன்பாக புறப்பட்டு யுத்தம் செய்வதற்கு கடந்து போனீரே, இன்று எனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்படி கடந்து போவீராக என்று ஜெபம் பண்ணுங்க. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் உடைத்து நொறுக்கி ஒரு ஜெயத்தை உங்கள் கையில கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விட்டுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்யணும் விரும்புறீங்களா? கர்த்தர் செய்ய போறார். மோசேயை பார்த்து சொன்னாரு, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போறார். கர்த்தர் யுத்தம் பண்ண போறார். எப்படி தெரியுமா? யுத்தத்தை நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஆரம்பிச்சு நம்ம போறதுக்குள்ள கையில ஜெயத்தை கொடுத்துருவார். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு முன்னாடி யுத்தம் செய்ய புறப்பட்டா தான் சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படுவார். சொல்லுங்க, எனக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் போகட்டும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த உன்னதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரையா. நாங்கள் யுத்தம் செய்ய புறப்பட்டாலும் எங்களுக்கு முன்பாக நீர் புறப்பட்டு யுத்தம் செய்வதற்காய், நீர் கடந்து போனதுக்காய் நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை காணப்படுகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு என் கர்த்தர் ஜெயத்தை தருவீராக. தந்தீர் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.